எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் வீடியோக்குள்ளே வரோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நீ தான் ஒரு வீடியோ போடுற, அப்புறம் ஒரு வாரம் வீடியோ போட மாட்டேறேன் அப்படின்னு நினைப்பீங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. சின்ன சின்ன காரணத்தால் வீடியோலாம் போட முடியல. இனிமேல் தொடர்ந்து வரும் மக்களே வீடியோ. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன அப்படிங்கிறது தான் நான் பேசணும். அதான் மக்களே இருப்போம். இன்றைக்கி கண்டென்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் தொடர்ந்து 2-3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழைங்க. சொல்ல முடியாத அளவுக்கு மழை. ஸோ அதனால் நம்ம காட்டில் பயிர் போட ஆரம்பிச்சிட்டோம். பருத்தி போட ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வருஷம். போன வருஷம்லாம் சோளம் போட்டியோமா, இந்த வருஷம் பருத்தி போட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பழம் பருத்தி போட்டுட்ருக்காங்க அம்மாவும் அப்பாவும் காட்டில். இப்போ நான் நெத்திவி கற்றிக்கிட்டு கொல்லைக்கு போகணும் பருத்தி போடுற இடத்துக்கு. மழைன்னா 2-3 நாளாகவே நல்ல மழை. மழை பெஞ்ச வீடியோலாம் காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்ல மழை நம்ம ஊரில். ஸோ ஆடி பட்டம் தேடி வைக்கணுமாங்க. எந்த வருஷமும் எனக்கு தெரிஞ்சு ஆடி வருஷம் மழை பெஞ்சு இவ்வளோ மழை பெஞ்சு வேறு போட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் ஆடி மாதமே நாங்கள் இந்த வருஷம் பயிர் போடுறோம். நல்லபடியாக வரணும். அப்பாவும் அம்மாவும் கொல்லைக்கு போயிட்டாங்க. நம்ம நேரத்தை வளர்த்தாமல் நெத்தி கத்திக்கிட்டு போகலாம். அங்கே கொல்லைக்கு போகலாமா? பருத்தி போட போகிறோம். அதான் இன்றைக்கி கண்டென்ட்டு. நெத்திக்கு எங்கே போகணும்? ஏன் அங்கே யார் இருக்கா? ஆயா தாத்தாவும் கொல்லையில் இருக்குல்ல, போகணுமா? போமா? சரி வா போ. துண்டு எடுத்துக்க. நெத்திக்கு தான் தாத்தாவோடய போகிறோம்மா. நாங்கள் தான் நம்ம அழைச்சிட்டு போகிறோம்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சுருக்கோம். எந்த வண்டியிலப்பா போகணும்? தாத்தா வண்டிலையா? சரி பண்ண தலைலாம் சீவிட்டு பிள்ளைய பாருங்க. வண்டியில் போகலான்னு கொல்லைக்கு வந்தோம். பாதி தூரத்துக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக மழை தண்ணி. இதில் வண்டி போனாலே செகதியாகி டயர் மாட்டிக்கும். அதாவது வீலில் மண் சேர்ந்துக்கும். வண்டி நவரக்கூட நவராது. இந்த இடமே ஸ்டார்டிங்கில் இப்படி. இன்னும் எவ்வளோ உள்ளெல்லாம் நிறைய தூரம் போகணும். அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதனால் வண்டி எங்கேயே நிறுத்தி வச்சுட்டு நெத்தி வைக்க கூப்பிட்டுட்டு தூக்கிட்டு தான் போகணும். நெத்தி வைக்க மாமா தூக்கிட்டு போகிறேன் வரியா? வளாவா இருக்கு வளாவா இருக்கு. வளாவா நம்ம தூக்கிட்டே போகிறோம்பா. தண்ணியாக இருக்குன்னா என்ன தண்ணி? மழை தண்ணியா? அப்பா என்னடா இவ்வளோ ஆளும் ஆகுது. பாப்பா தண்ணியில் போட்டுட்டா? பாப்பா அவ்வளோதான் தண்ணியில் போட்டா. நெத்திக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வரோம். மாமாவுக்கு தூக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே தூக்கிக்கிறேன் வா. எங்கெல்லாம் சகதியாக இருக்கோ அங்கே மாமா தூக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நடந்து வா. என்ன எவ்வளோ தூரம் போக வேண்டியதுக்கு அப்பா. இப்பயும் மூச்சை வாங்குது. நெத்திக்க தூக்க முடியல. இறங்குப்பா ஓடு. தூக்க தாத்தா தாத்தா எங்க? வேற போட்டுட்டு இருக்காரு. கூப்பிடு தாத்தான்னு. ஏகனா கூப்பிடு. போ கூப்பிட்ற தாத்தா கூப்பிட்றாரு. கொல்லைக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கொல்லை தான் நம்ம போட்டுட்ருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இதுலலாம் சோளம் போட்டிருந்தோம். இந்த குழியெல்லாம் வேற போட்டிருக்கு.
கத்திரி போட்டோம் இல்லையா, அதே போல் தான் இதே ப்ராசஸும். அது போலவே நல்லா கயிறை இழுத்து அடிச்சுட்டு அளவு குச்சி வச்சுக்கிட்டு அளந்து ஒவ்வொரு பட்டமாக அடித்து போட வேண்டியதாங்க. கத்திரியில் வந்து கண்ணாக நடுவோம், பருத்தியில் வந்து பார்த்திங்கன்னா குழி பறிச்சுட்டு விதையை மட்டும் போடுவோம். அம்மா போடுறாங்க பார்த்திங்களா, குழியை பறித்து லேசாக விதையை போட்டுட்டு அதுக்கு மேலே மண்ணை தள்ளி விடணும், அவ்வளோதான். இப்படி தாங்க பருத்தி வேற போடுறது. டீ பிரேக்கா? டீ இல்லை, தண்ணி பிரேக். தண்ணி தான் வலிக்குது. இந்த வருஷம் என்ன சோளம் இல்லாமல் பருத்தியில் இறங்கிக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? சோளத்தில் மகசூல் ரொம்ப அதிகமாக வந்துச்சு, மூட்டை முடிச்சாலும் தூக்க முடியல, விலையும் கூட போய் தூக்குச்சு. பணத்தை பெட்டியில் வைக்க இடம் தண்ணி பெட்டியில் வச்சு பார்த்துட்டு பாக்கி பணத்தை சாக்கில் கட்டி கொட்டாய் இறங்கத்தில் கட்டி விட்டேன். சோளம் போட்டால் செலவுக்கே வரல, அதனால் பருத்தி போட்டு போகணும்னு போடுறது. 2 வருஷம் கழிச்சு பருத்தி போடுறோம். ஆமாம். சரி, நீ அந்த இடத்துல நின்றுட்டு நான் போய் அங்கே வாரம் உனக்கு சுத்தப்படாது. நான் அந்த சைடு நின்றுட்டேன், அந்த வாரத்தில் நின்றுக்கு இல்லைன்னா நடுப்புற விட. நான் வாரத்தில் நின்றுக்கிறேன். அதில் வேற வச்சிருக்கியா? காட்டு வேறைய வேற காட்டு. நாங்கள் வச்சுருக்கேன். நிறைய காட்டு பருத்தி வேற எப்படி என்ன இதான் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு 2 வருஷமா இந்த தொல்லை இல்லாமல் இருந்துச்சு, மறுபடியும் இறங்கியிருக்கோம். இது வந்து தொல்லை கிடையாதுடா. இது போட்டோடனே நம்மளை கொஞ்சம் அதிகமாக லாபம் வரட்டு, நஷ்டம் இல்லாமல் இருந்தது. சோளம் போட்டு பார்த்தா அதில் வந்து ரொம்ப அடி வந்துச்சு. அது வந்து போட்டால் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்து முளைச்சி வெளில வந்தால் பயிர் தண்ணிக்கிட்டே கிடந்து கிளம்பல. இது தண்ணியில் கிடந்தாலும் வெயிலில் கிடந்தாலும் எப்படியே தவாழ்ச்சி செத்தம் முளைச்சேன்னு வந்து சேர்ந்துடும். அதனால தான் இப்போ எல்லாமே நான் மட்டும் இல்லை, நம்ம ஊரே இப்போ வந்து சோளத்தை 2 வருஷமாக பார்த்துட்டு இப்போ 3ஆவது வருஷமாக பருத்தியை போட ஆரம்பிச்சாச்சு. இது இந்த வருஷம் என்ன பண்ணுன்னு பார்ப்போம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு வெயிலுக்கு அப்படியே இதமாக நிழலில் உட்காந்துருக்கோம். இறங்கி நான் போட்டாச்சு. இதை விடலாம் கொள்ளை அதிகமாக நம்ம போட்டிருக்கோம், அப்போல்லாம் மூச்சாங்களே. இப்போ சின்ன கொள்ளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. எத்திக்கு தண்ணி வாங்கப்பா தாத்தாட்ட மாமாக்கு. காடே பருத்தி போடுறாங்க அங்கே இங்கேயும், எல்லாம் ஆள் வச்சுட்டு போகிறாங்க. நம்ம நாளைக்கு தான் வருதாப்பா. இந்தா ஏதாவது பேசு. இன்னைக்கு வந்து ஒரு ஊருக்கு போனோம், அதனால் ஆள் வர வேண்டாம் சொல்லியாச்சு. நம்மளா போகணும். கொஞ்சம் சட்டு இருக்குது, நாளைக்கு 4 சட்டுக்கு போட்டு வேண்டியதான். இந்த வெயில் வந்து வெயிலுக்கே போவோம், இந்த வெயிலில் வர்றதையும் அப்படியே மூச்சு வாங்குது, ஜர்ப்பு வாங்குது. எனக்கு இல்லை, பாக்கி 2 நாளுக்கு. இப்போ நம்ம வந்து கொல்லையில் நிற்கிறோம் கிழக்க நம்ம வீட்டிலேருந்து. இந்த கொல்லையிலேருந்து நின்று பார்த்தா நம்ம வீடு தெரியுதுங்க அங்கே அவ்வளோ தூரத்தில். ஏன்னா பயிரே போடாமல் காடே ஃபுல்லாக எம்டியாக இருக்கா, இங்கேருந்து பார்த்தா வீடு கூட தெரியுது. ஆனால் இந்த பயிரெலாம் வளர்ந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா பக்கத்து கொல்லையில் நிற்கிறவங்க கூட தெரிய மாட்டாங்க. நம்ம கொல்லையிலேருந்து நம்ம வீடு அழகாக தெரியுது. அந்த வீடு ஒன்று வேலையாகிட்டு இருக்குங்களா, அது பக்கத்தில் வெயிட் பில்டிங் தான் நம்ம வீடு. நித்திக்கு ஒரு குழி போட சொல்லுவான், வளரும் பிள்ளை வளரும். வளருங்கிறியா? போடுவானா? போடுவான். வேறு 2 பேரும் தாரம் போடுப்பா. ஏய் வர்றானே கரெக்டா? எல்லாம் உள்ள தள்ளிடு. மண்ணெல்லாம் பட்டாங்க. ஆமாம் லேசா
போதும். வேறு என்ன போட்டா பத்தி வரேன்னு. பட்டி எங்க வேறு சூப்பர் கை கொடு சூப்பர் நெத்தி கையால் ஒரு கொடி கொள்ளைக்கு வந்ததுக்கு காலையில் சாப்பிட்டு கொல்லைக்கு வந்தோம். இந்த கொல்லையை விதை போட்டு முடிச்சாச்சு. சாப்பாடு டயத்துக்கு கரெக்டாக முடிச்சுட்டோம். போனோம் மத்தியானம் சாப்பாடு. ஒரு கொல்லை இருக்குது போடலாம். அது வேறு வேலை இருக்குது. நீ துக்கத்தை கொண்டு போகணும். அதனால் கிளம்பிட்டோம் கொல்லைக்கு. இன்னைக்கு வேற முன்னே பிடிச்சி தாத்தா வீட்டுக்கு என்ன ரெண்டு கையில் வண்டியா கொலா மண்ணை பசஞ்சு வச்சுக்கிட்டு வண்டி செய்வோம் உனக்கு சூப்பர் சரிப்பா ஆயிட்டப்பா வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு பெரிய போங்க. நான் கவுத்து கட்டிட்டு வரேன். போ வீட்டுக்கு போ ஆயா போச்சு போற அங்க போ வேணப்பா மண்ணை கீழே போட்டு போ கீழே போடு மண்ணை அந்த வேலிக்கரையில் ஆரம்பித்து நான் நிற்கிற இடம் வரைங்க அங்கேருந்து இது வரைக்கும் வேற போட்டு முடிச்சாச்சு. என்ன மிஞ்சி போனால் ஒரு 50 பட்டம் வரையும் தான் 50 பட்டங்குள்ளே தான் வரும். அது 50 பட்டமா அதுவே அதிகம்தான். 30-35க்குள்ளே தான் வரும். ஏதோ வந்ததுக்கு போட்டு முடிச்சுட்டு கிளம்புறோம் வீட்டுக்கு. அங்கேயும் பாரு இங்கே வா வழி இங்கே இருக்கு வா வந்த வழி தெரியாது போ நேராக போ வீட்டுக்கு போவோம் போ. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டுலேருந்து கயிறு அடிச்சிருக்கோம் இல்லையா அந்த கயிறு அங்கேருந்து சுருட்டிகிட்டே வந்துடுவாங்க. நம்ம இந்த அளவு குச்சை மட்டும் கையில் எடுத்துகிட்டு போக வேண்டியது. வச்சு எடுத்துகிட்டே போயிடலாமா? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் போனால் எடுத்து வரணும். இங்கே இருந்தால் ஏதாச்சும் மாடு மேய்க்கிறோம் சேட்டுக்கு தெரிஞ்சு எடுத்து சனக்கு வந்து காலில் போய் வெளியே. சரிம்மா கிளம்பலாமா? என்ன தண்ணி குடிக்கிறாங்க? தண்ணி அவர் பெரிய வாட்டர் தூக்கி குடிக்காம இருந்திருக்கான். சரி மூடி எடுத்தாப்பா மூடும். கிளம்புங்க கிளம்பலாம். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வேறெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். தண்ணி குடிச்சிட்டு களைப்பாரி முடிச்சோடனே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெத்திக்கு வந்து தாத்தா தூக்கிக்கிட்டாரா. நான் குச்சி வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அம்மா பை கொண்டு வந்த பையை எடுத்துக்கிட்டாங்க. அதில் தான் வந்து பருத்தி வேற எல்லாமே இருக்குது. இப்போ எல்லோரும் வீட்டை நோக்கி புறப்பட்டாச்சு. காலையில் இந்த இடம் எவ்வளோ மோசமாக இருந்ததுங்க. இப்போ பரவாயில்ல கொஞ்சம் தண்ணி வத்திடுச்சு. பார்த்து வச்சுட்டு போங்க. காலையில் சுத்தமாக தெரியலதாம்மா பாதை. இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சதும் பாதை தெரியுது. தண்ணி வடியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பறிச்சு விட்ருக்காங்க. அதனால் இப்போ தண்ணி தேங்காமல் பூரா தண்ணியுமே போயிடுச்சு. நம்ம ஊர் களிமண்ணுங்கிறதுனால கால் ஃபுல்லாக வளரும். எடுத்துகிட்டு போ வரேன். நான் பின்னாடி உக்காந்துக்கிறேன். வண்டியை திருப்புங்க. வண்டியில் போவேன் திருப்பு. தாத்தா திருப்பிட்டோம் வா. என்கிட்ட இருக்கு. ஆறுநாடி நிறுத்தி இருக்கேன். வீட்டுக்கு வந்தாச்சு. கொல்லையிலேருந்து கிளம்புறப்பே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை டீ போட சொல்லியாச்சு. டீ போட்டுட்ருக்கா என்னன்னு தெரில. போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம அதுக்குள்ளே கை காலெல்லாம் கழுவிட்டு உள்ளே போகலாம். கை கழுவுறியா? சட்டையெல்லாம் பாரு மண்ணு. சரி நீ கை காலை மட்டும் கழுவ. சட்டை ஈரமாக்காத. கை காலை மட்டும் கழுவ. டீ குடிச்சிட்ருக்கோம். கொல்லையிலேருந்து வந்துட்டு பாப்பா டீ போட்டு வச்சுருந்தாங்க. அதை குடிச்சிட்ருக்காரு அப்பா. இன்றைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி வேற போட்டது தான். ஒரு கொல்லை வெற்றிகரமாக போட்டாச்சு. வெளியில் சொன்னால் சிரிப்பாங்க. போட்டாச்சு.
நம்ம சாக்கு எடுத்துட்டு நேராக கொல்லைக்கு பொறுத்து போகலாம். பஞ்சு எடுக்க போங்க அங்கே இருக்கலாம். மக்களே. அவ்வளோதான் மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இனிமேல் போயிட்டு சாப்பிடணும். நிறைய வேலைகள் இருக்கிறது. அப்பா வந்து ஒரு பக்கத்துக்கு போகணும். அதுக்கான வேலையை அவர் செய்வார். மாலை எங்கே கட்டிட்டு போகிற? சித்தப்பா போயிருக்காங்க, ஏதாச்சும் வாங்கிட்டு வரணும். சரி சரி. இன்னைக்கு ரேட்டு மாலை கிடைக்கல, ரேட்டு போட்டோம்னா வாங்கிட்டு வாங்க. அது சரி. சரி மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த தாடியை எடுக்க சொல்லுங்க மக்களே. பார்த்தா எனக்கு அசிங்கமாக தெரியுது அவன் மூஞ்ச பார்த்து. தாடி இப்போ தான் எடுத்தேன். அது வளருது, என்ன பண்ணுறது? வளரும். அங்கே எதுக்கு கடைக்கு போய் நறுக்கிட்டு வரேன்னு தான். சரி, பாய் மக்களே.